ஆதித்யா ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. தைப்பூசம்னு சொன்னாலே பாலாபிஷேகம் போன்ற விஷயங்கள் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம சேனலில் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசிய பரிகாரம் நான் சொல்ல போகிறேன். சித்தர்களுக்குரிய ஒரு ரகசிய பரிகாரம். இதை ஆன்ம ரீதியாக செய்யறது அப்படின்றது வேற. ஆனால் நம்ம இருக்கிற இந்த லௌகீக வாழ்க்கையில அதற்கு ஏற்றா போல இந்த பரிகாரங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. வள்ளலார் சொல்லியிருப்பாரு, தீபத்தை உங்களுடைய ஆன்மாவாக நினைவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் நம்மளுடைய ஆன்ம வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை சிறக்கிறதுக்கும் அது மூலமாக நாம வாழ்ற இந்த லௌகீக வாழ்க்கையில நமக்கு எல்லா செல்வங்களும் எல்லா சுகங்களும் கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது என்னன்றதை பார்ப்போம். தைப்பூசத்தன்னைக்கு 6 விளக்கு பரிகாரம் அப்படின்றத நீங்க செய்யறது மூலமா உங்க வாழ்க்கையில தீராத கடன்கள், தீராத நோய்கள், தீராத குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவு, இந்த எல்லா விஷயங்களும் சரியாகும். அது என்ன 6 விளக்கு வழிபாடுன்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். காலையில குளிச்சுட்டு முருகனுக்கு உகந்த பிடித்தமான நிவேதியங்களை செஞ்சுட்டு உங்களுடைய வீட்டிலேயே இந்த வழிபாடை நீங்க செய்யலாம். உங்களுடைய பூஜை அறையில ஒரு மனையோ அல்லது தரையிலேயே கூட சரி கோலம் போடணும். அது என்ன கோலம்னா சஷ்டி கோலம். நான் இங்க ஸ்கிரீன்ல காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரியான சஷ்டி கோலம் போடணும். இந்த சஷ்டி கோலத்தை நீங்க உங்க வீட்டுல பூஜை ரூம்ல சாமி படத்துக்கு கீழே, முருகனுடைய படத்துக்கு கீழே வரைஞ்சிட்டு 6 விளக்குகள் நீங்க தயார் செய்யணும். அதாவது 6 அகல் விளக்கு, மண் விளக்கு, அகல் விளக்கு புதுசா வாங்கிட்டு 6 வகையான திரிகள் நீங்க இதுக்கு தயாரிக்கணும். ரொம்ப எளிமையானதுதான். கொஞ்சம் கடைகளில் கேட்டாலோ இல்லை முயற்சி செய்தாலோ இதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன திரி அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வெள்ளை பஞ்சுத்திரி, பஞ்சுத்திரின்னு சொல்லி வைக்கும். அந்த வெள்ளை பஞ்சுத்திரியை வாங்கிக்கோங்க. அடுத்ததாக தாமரை தண்டு திரி, தாமரை தண்டுல திரி வைப்பாங்க. அந்த தாமரை தண்டு திரி வாங்கிக்கோங்க. 3வது மஞ்சள் திரி. இந்த மஞ்சள் திரின்றது வாழை நார்ல செஞ்ச திரியாகவும் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு அது கிடைக்கலன்ற பட்சத்துல முன்னாள் என்ன பண்ணிக்கங்க, பஞ்சுத்திரியில கொஞ்சம் மஞ்சள் தடவி காய வச்சிருங்க. சரிங்களா? இந்த மஞ்சள் திரி 3வது. 4வது திரி சிகப்பு திரி. சிகப்பு திரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டுல இருக்கிற சிகப்பு கலர் துணி, அதாவது காட்டன்ல காடா துணி மாதிரி இருப்பாங்க, பிள்ளையார் கூட்டம்னு சொல்லுவாங்க. அந்த சிகப்பு கலர் கலசத்துக்கெல்லாம் போடுறது. இது கண்டிப்பா நைலானாவோ பாலிஸ்டராவோ இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இது காட்டன், அதாவது பருத்தியில செஞ்ச துணியா இருக்கும். இந்த துணியை வாங்கி அதை திரிய மாதிரி அதை கிழிச்சுக்கோங்க, திரிய அளவுக்கு. அந்த சிகப்பு திரி. 5வது சாதாரண பஞ்சு திரி இருக்கு இல்லையா, அந்த பஞ்சு திரியில பச்சை கற்பூரத்தை இடிச்சு அதை எடுத்து தடவி வச்சுக்கோங்க. இது 5வது திரி. 6வது திரி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிளகு திரி. ஓகேங்களா? இந்த மிளகு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க திரியோடு சேர்த்து அந்த மிளகை பொடி செஞ்சு தடவி வச்சாலும் சரி, இல்லைன்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சிகப்பு வஸ்திரத்துல திரி செய்யறது, அந்த திரியில 3 மிளகு வச்சு அந்த திரியை கட்டி ரெடி பண்ணிக்கங்க. இந்த 6 திரி என்னன்னு நான் மறுபடியும் சொல்றேன். வெள்ளை திரி, சாதாரண பஞ்சு திரி, வெள்ளை திரி, அதாவது தாமரை தண்டுல செய்யப்பட்ட திரி. இந்த திரி உங்களுக்கு கிடைக்கிறது தான் கஷ்டம். ஆனா கடையில கேட்டு பாருங்க, கிடைக்கும். அப்படி எனக்கு தாமரை தண்டுல திரி கிடைக்கல அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க, சாதாரண திரியில விளக்கெண்ணெயை நினைச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? விளக்கெண்ணெயை நினைச்சு வச்சுக்கோங்க. 3வது மஞ்சள் திரி. இந்த மஞ்சள் திரி நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒண்ணு மஞ்சள் வாழை நார்ல கிடைச்ச திரியா இருந்தா சரி, அப்படி இல்லை வாழை நார்ல கிடைக்கலன்னா மஞ்சள் தடவி அந்த திரியை காய வச்சுக்கோங்க. 4வது திரி சிகப்பு திரி, சிகப்பு துணியில இருந்து திரி எடுத்துக்கோங்க. 5வது திரி பச்சை கற்பூரம் தடவிய பஞ்சு திரி. 6வது திரி இந்த சிகப்பு துண்டு, அந்த சிகப்பு துண்டுலயே மிளகு கட்டி வச்ச திரி. இந்த 6 திரிகளை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த 6 திரியும் ரெடி பண்ணிட்டு பசுநெய் வாங்கி வச்சுக்கோங்க. தைப்பூசத்தன்னைக்கு காலையில பூஜை ரூம்ல சஷ்டி கோலத்தை போட்டுட்டு ஒரு கோலத்திலையும் ஒரு விளக்கு, அந்த அகல் விளக்குல பசுநெய் ஊற்றி இந்த ஒரு திரியும் போட்டு 6 விளக்கு செஞ்சுட்டு, இந்த 6 விளக்கையும் அந்த ஒரு ஓரங்கள், அந்த 6 ஓரங்கள் ஷட்கோணம்னு சொல்ல போற அந்த 6 ஓரம், இந்த 6 ஓரத்துலயும் வச்சுட்டு அந்த விளக்கை ஏற்றி
அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் படிக்க முடியறவங்க கந்த சஷ்டி கவசம் படிங்க. அப்படி முடியல அப்படின்றவங்க அதை கேளுங்க. இல்ல அதுவும் என்னால முடியலன்றவங்க ஓம் சரவண பவான்னு சொல்லி உங்களால முடிகிற அளவுக்கு 21 வாட்டியும் அல்லது 54 வாட்டியும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை சொல்லுங்க. இதை சொல்றதன் மூலமாக, இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு இருக்கிற தீராத கடன் பிரச்சனைகள், தீராத நோய்கள், தீராத கணவன் மனைவி சண்டைகள், குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும். இந்த வழிபாடு அவ்வளவு சக்தி வாய்ந்த வழிபாடு. ஆனா இத முழு மனசோட, எந்த வகையான சஞ்சலமும் இல்லாமல் இதை செய்யுங்க. முருகனை மனசார மனசுல நிறுத்தி நம்பிக்கையோட செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். நம்ம நேயர்களுக்காகவே இந்த வழிபாட்டு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே போல வாழ்க்கைக்கு தேவையான சிறந்த ஆன்மீக தகவல்களோட சுவாரஸ்யமான வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆதித்ய ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்புன்ற ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பை பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல்கள் போய் சேரட்டும். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.